ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், வறுத்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை வச்சு தான் இப்போ தேங்காய் பர்பி பண்ண போகிறோம். 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திங்கன்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஜீனினாலும் சரி சர்க்கரைனாலும் சரி எடுத்துக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம இந்த தேங்காயை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்க போகிறோம். நல்லாவே தேங்காய் வறுபட்டுருச்சு. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டோம். இதோடு நம்ம இனிப்புக்கு எடுத்து வச்ச சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டியாச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 டம்ளர் பாலை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பால் சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காக வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுறதை விட்டுறாதீங்க, அடியில் பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஒன்று போல கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லாவே திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இதோடு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு இறக்கிக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம அதை மாற்றிக்க போகிறோம். நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி நல்லா அமுக்கி ஒன்று போல வச்சுக்கிடணும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கான தேங்காய் பர்பி ரெடி. பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்பையும் ஆற விட்டுறக்கூடாது. லேசான சூடில் இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். பீஸ் போட்டு எடுத்தாச்சு. நமக்கான சுவையான தேங்காய் பர்பி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.